السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்தில் திருமறை குர்ஆன் வசனங்களும் அதனுடைய பின்னணிகளும் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் குறித்த தலைப்புல தொடர் உரையை நாம் நிறுத்தி வருகின்றோம். அதில் நேற்றைய தினம் தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு எழுந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆலை இம்ரான் என்று சொல்லப்படக்கூடிய 3வது அத்தியாயத்தில் 190வது வசனத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த வசனங்களை ஓதுவார்கள் என்ற செய்தியை நம்ம பார்த்தோம். அதுல வரக்கூடிய ஒரு வசனத்திற்கு உண்டான ஒரு விளக்கத்தை தான் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வஃபனா மஅல் அப்ரார், இது அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை. நம்ம அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை, ஆனால் கேட்க மறந்த ஒரு பிரார்த்தனையாக இந்த ஒரு பிரார்த்தனை இருக்கின்றது. மஅல் அப்ரார், இறைவா எங்களை நல்லோர்களோடு நீ கைப்பற்று என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். இந்த வசனத்திற்கு உண்டான விளக்கத்தை நாம விளங்கிக் கொள்வது, நம்ம இந்த உலக வாழ்க்கையில நம்ம எந்த அளவிற்கு இது சம்பந்தமான பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்துல முன்வைக்க வேண்டும் என்பதற்கு உண்டான ஒரு அவசியத்தை நாம விளங்கிக் கொள்வதனுடைய அடிப்படையாக இருக்கின்றது. எத்தனை பேர் இந்த பிரார்த்தனையை நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம் என்பது தெரியல. இதை நம்ம கேட்கணும். ஏன்னா இந்த துவாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. அப்பனா அவர்களே இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனையை கேட்டிருக்காங்கன்னா அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்தணும். யோசனை பண்ணி பாருங்க. வஃபனா மஅல் அப்ரார், இறைவா நல்லோர்களோடு எங்களை நீ கைப்பற்று அப்படின்றது நல்லோர்களோடு நாம இணைந்திருக்க வேண்டும் என்பது மறுமையில நாம மகத்தான வெற்றி பெறுவதற்கு உண்டான அடித்தளமாக அது இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரோடு, இறை தூதர்மார்களோடு நாம மறுமையில சேர்ந்து இருப்பது என்பது சாதாரண விஷயமா? யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அது. ஏன்னா இறை தூதர்கள் உயர்ந்த சுவனபதியாக திகழக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருப்பார்கள். அவர்களோட நம்ம இருக்கிறோம்னா நம்மளும் அங்க இருக்கிறோன்னு அர்த்தம். அவர்களோட இறைவா நான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன்னு வைங்களேன், நாம அந்த ஒரு உயர்ந்த பதவியை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும் என்பது அதில் அடங்கி இருக்கின்றது. அப்ப நாம இவ்வாறு பிரார்த்தித்து அல்லாஹ்விடத்துல முறையிடுவது என்பது நமக்கு நம்முடைய இறைவன் இட்ட கட்டளையில ஒன்றாக இருக்கின்றது என்பதை நம்ம பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹலீலுல்லாஹ், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, இப்ராஹீமை அல்லாஹ் உற்ற நண்பனாக தேர்வு செய்து கொண்டான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டணும். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க தெரியுமா? ரப்பி ஹப்லி ஹுக்மா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இறைவா எனக்கு ஞானத்தை கொடு, எனக்கு கல்வி அறிவை கொடு, ஞானத்தை கொடு, வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இறைவா சாலிஹான நல்லோர்களோட என்ன நீ ஒன்றாக்கிடு, சேர்த்து விடு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான துவான் பாரு. அதாவது கல்வி ஞானத்தை கேட்பதற்கு உண்டான பிரார்த்தனையாகவும் இது அமைந்திருக்கின்றது. கல்வி ஞானத்தை கேட்பதற்கு 2 முக்கியமான துவாக்கள் திருமறை குர்ஆன்ல இடம்பெறுகின்றது. கல்வி ஞானத்தை வேண்டி நாம கேட்க வேண்டிய துவா. ஏன்னா கல்வி ஞானம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய அந்த அருளையே மிகப்பெரிய அருளாக இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், யுத்தில் ஹிக்மத மை யஷா வ மை யுத்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய ஹைரன் கஸீரா. அல்லாஹ் தான் நாடியவருக்கு தான் இந்த ஞானத்தை வழங்குவான். எவர் ஞானம் வழங்கப்பட்டு விட்டாரோ, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கல்வி ஞானம் வழங்கப்பட்டு விட்டாரோ, ஃபகத் ஊதிய ஹைரன் கஸீரா, அவர் ஏராளமான நன்மைகளை வழங்கப்பட்டவராவார். இந்த கல்வி ஞானம் மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எல்லாருக்கும் கிடைக்காது.
அல்லாஹ் தான் நாடியவருக்கு தான் கொடுப்பேன் நல்லா சொல்லி காரணம். அதை நம்ம கேட்கணும். நம்ம வந்து காசு பணம் கேட்போம், வீடு வாசல் கேட்போம், நகை நட்டு கேட்டிருப்போம், எனக்கு கார் வேணும், பைக்கு வேணும், அது வேணும், இது வேணும் கேட்டிருப்போம். இந்த இறைவனுடைய புறத்திலிருந்து ஞானத்தை கேட்டோமா, கல்வி ஞானத்தை எல்லா இடத்துல முன்வைத்து இருப்போமா, கேட்டு பிரார்த்தனை முன்வைத்து இருப்போமா? கேட்கணும். இறைவா கல்வி ஞானத்தை எனக்கு நீ கொடு, ரப்பி ஹப்லி ஹுக்மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான ஞானத்தை வழங்கியிருந்தான், அல்லாஹ்வை பற்றி அறிவை வழங்கியிருந்தான், அல்லாஹ்வை பற்றி ஏக இறை கோட்பாட்டை அல்லாஹ் அவர்களுக்கு விளங்க வைத்திருந்தான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கலீலுல்லாஹ் உற்ற நண்பராக திகழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை கல்வியை வேண்டி, ஞானத்தை வேண்டி, ரப்பி ஹப்லி ஹுக்மா, இறைவா எனக்கு ஞானத்தை கொடு. இதே பிரார்த்தனையை வேற ஒரு வடிவத்தில அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகமாக்கு. இதுவும் கல்வி ஞானம் அதிகரிக்க வேண்டி நாம கேட்க வேண்டிய முக்கியமான பிரார்த்தனைகள் ஒரு பிரார்த்தனையாக இருக்கின்றது. இந்த துஆவில நம்ம அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதுதான் நாம பெற வேண்டிய அந்த பாக்கியங்களே மிக மகத்தான ஒரு பாக்கியம். அததான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யாருக்கு அந்த ஞானம் வழங்கப்பட்டு விட்டாரோ அவர் ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டு விட்டார். இதை கொண்டு அல்லாஹ் நமக்கு பல நன்மைகள் நாடிடுவோம், பல்வேறு விதமான பாக்கியங்கள் அல்லாஹ் இந்த ஒன்றை கொண்டு அல்லாஹ் நாடுவான். அப்ப நாம இந்த இரண்டு பிரார்த்தனைகள், கல்வி ஞானம் வேண்டி நாம கேட்க வேண்டிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை, குல் ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா கல்வி ஞானத்தை எனக்கு அதிகரிக்க செய்யு, ரப்பி ஹப்லி ஹுக்மா, இறைவா எனக்கு ஞானத்தை கொடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை. இந்த ரெண்டு துஆவை நம்ம அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதை தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுதான் வா அல்ஹினி பிஸ்ஸாலிஹீன், இறைவா நல்லோர்களோடு என்னை சேர்த்துரு, நல்லோர்களோடு என்ன ஒன்றாக்கி வை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே கேட்கிறாங்கன்னா அப்ப இந்த பிரார்த்தனையுடைய முக்கியத்துவம் விளங்குதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உயர்ந்த ஒரு தரத்துல வச்சிருக்கிறான். அவர்களை வந்து தான் தேர்வு செய்து கொண்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹுன்ன, அவர் இப்ராஹிமை பல்வேறு விதமான கட்டளைகளை கொண்டு நாம் சோதித்தோம், எல்லாத்திலையும் வெற்றி பெற்றார். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை கேட்டிருக்கிறாங்க. அப்ப நாம வந்து நல்லோர்களோடு இணைய வேண்டும் என்பது நம்முடைய வாழ்நாளுடைய லட்சியமாகும். சொர்க்கத்துல நாங்க வந்து அந்த உயர்ந்த நல்ல மக்களோடு இணைய வேண்டும் என்பதை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவா அல்லாஹ் சொல்லி காட்டான். சூரத்துல் யூசுப் 12வது அத்தியாயத்தை எடுத்து பாருங்க. வதவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இறைவா என்னை நீ முஸ்லிமா மரணிக்க வை, இறைவா என்னை நீ முஸ்லிமாக மரணிக்க வை, வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இறைவா என்னை நல்லோர்களோடு உண்டாக்கி. எப்படிப்பட்ட பிரார்த்தனை! யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நபி, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபியாகிய அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, இறைவா என்னை முஸ்லிமா மௌத்தாக்கு. இது நாம கேட்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான பிரார்த்தனையில ஒண்ணு. முஸ்லிமா மரணிக்கிறதுக்கு பாருங்க, அதுவே வந்து அதுதான் நம்முடைய வாழ்நாள் லட்சியமாக இருக்க வேண்டும். நாம வாழும்போது முஸ்லிமா இருக்கிறது விஷயம் இல்ல, மரணிக்கும் போது முஸ்லிமாக இருக்கின்றோமா என்பது முக்கியம். அதனாலதான் இந்த ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகின்றான். இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீம், உங்களுடைய முடிவை பொறுத்தே உங்களுடைய செயல்கள் அமைகின்றன. அல்லாஹ் நம்முடைய செயல்களை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் நாம மரணிக்கும் போது இறைவனை பற்றி திருப்தி கொண்டவர்களாக மரணிக்க வேண்டும், முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும். அதைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், வதவஃபனி முஸ்லிமா, இறைவா என்னை முஸ்லிமாக கைப்பற்று. சூனியக்காரர்கள் இஸ்லாத்தினை வந்தாங்கல்ல, அவங்க கேட்ட துஆவை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். ஃபிரௌன் வந்து அவர்களுக்கு மரண தண்டனை அறிவிச்சுட்டான். ஈமான் கொண்டுட்டீங்களா, முஸ்லீம் ஆயிட்டீங்களா, உங்களை மாறுகை வெட்டி உங்களை சிலுவையில ஏற்றுவேன்னு டிக்ளேர் பண்றான். தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. சொன்னா கண்டிப்பா செய்வான். ஒரு மாறுகால் மாறுகினா என்ன, ஒரு கை இந்த பக்கம் வலது கையை வெட்டினா இடது காலை வெட்டிடுறது. நிக்க முடியுமா? என்ன ஆகும்? வலது கை இடது கால் ரெண்டு பக்கம் மாத்தி மாத்தி வெட்டிட்டு அதுக்கப்புறம் சிலுவையில ஏற்ற வேண்டாம். எவ்வளவு பெரிய கொடூரமான தீர்ப்புன்னு பாத்தீங்களா? இறை நம்பிக்கை கொண்டதற்காக அப்படி அவர்களுக்கு தீர்ப்பளித்த உடனேயே
அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். என்னடா இந்த உலகத்தினா நீ தீர்ப்பளிடா, எங்களுடைய ரப்பு எங்களுக்கு மறுமையில தீர்ப்பளிப்பான் என்று அவ்வளவு உறுதியோடு, ஈமானிய உறுதியோடு தங்களுடைய அந்த வாதத்தை முன்வைத்து விட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரா வதவஃபனா முஸ்லிமீன். இறைவா, எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக, எங்களை முஸ்லிம்களாகவே மரணிக்க செய்வாயாக. எப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை பாரு. இந்த துவாவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறான். தவஃபனி முஸ்லிமா, இறைவா எங்களை முஸ்லிமாவே என்னை கைப்பற்று, முஸ்லிமாவே என்னை கைப்பற்று, அல்ஹினி பிஸ்ஸாலிஹீன், நல்லோர்களோடு என்னை சேர்த்துரு அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார் என்ற செய்தியை பார்க்கின்றோம். சூரத்துல் யூசுப்ல இந்த வசனம் இடம்பெற்றிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சக்கராத் ஹால்ல இருக்காங்க, மரண தருவாயில அவர்களுடைய மரணம் உறுதியாகிவிட்டன. அவ்வளவு ஒரு வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த காட்சியை அப்படி வர்ணிக்கிறாங்க. அவ்வளவு வேதனையில, உங்கள 2 பேர் அடைகிற வேதனையை நான் ஒரு ஆள் அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி வார்த்தை, கைகள் அப்படி உயர்த்தி வானத்தை நோக்கி உயர்த்தினார்கள். உயர்த்தி விட்டு லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்திற்குரியவன் இறைவா உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு ஃபிர் ரஃபீகில் அலா, இறைவா உயர்ந்த தோழர்களோடு என்னை நீ சேர்த்துரு. அதுதான் அவனுடைய கடைசி வார்த்தை சொன்னது. அப்படியே அந்த கை சரிந்தது, அவர்களுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றி விட்டான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி உள்ளிட்ட ஹதீஸ் கிரந்தத்துல நம்ம பார்க்கணும். மரணிக்கும் போது அவங்களுடைய வார்த்தையை பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கிறதுலேயே உயர்ந்த பதவியாக திகழக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல மகாமம் மஹ்மூதா என்ற அந்த புகழ்மிக்க தலத்துல அல்லாஹ் எழுப்ப போறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன், அஸா ஐ யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா, அந்த மகாமம் மஹ்மூதா என்ற அந்த புகழ்மிக்க தலத்தில் உம்முடைய இறைவன் உண்மை எழுப்ப இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி வழங்கிட்டான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணிக்கும் போது சொன்ன வார்த்தை என்ன? ஃபிர் ரஃபீகில் அலா, இறைவா உயர்ந்த தோழர்களோடு என்னை நீ சேர்த்துரு. இப்படிப்பட்ட பிரார்த்தனை பாருங்க. அப்ப நாம இந்த துவாவை கேட்டுக்கிட்டே இருக்கு. அபுரார்களோடு, நல்லோர்களோடு இறைவா எங்களை நீ கைப்பற்றி விடு, எங்களை நீ எழுப்பு அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த துவா இருக்கு பாருங்க, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நம்ம விளங்கணும். ஏன்னா நல்லோர்களோடு இணைந்து இருப்பது அவ்வளவு முக்கியமானது. நல்லோர்களோடு எங்களை கைப்பற்றினா என்ன அர்த்தம்? நல்லோர்களோடு சேர்ந்து இருக்கணும்னு அர்த்தம். உலகத்துல நல்லோர்களோடு சேர்ந்து வாழணும்னு அர்த்தம், நல்லோர்களோட நேசம் கொள்ளணும்னு அர்த்தம், நல்லோர்களோட நட்பு பாராட்டணும்னு அர்த்தம், நல்லோர்களோட உறவை பேண வேண்டும் அர்த்தம். எல்லாம் வாழும்போது எல்லாம் பலா முசிபத்தோட இருந்துகிட்டு தீயவர்களோடைய சகவாசம் வைத்துக் கொண்டு தீயவர்களோடையே வாழ்ந்து கொண்டு தீய காரியங்களையே செய்து கொண்டு சாவுறப்ப என்னை முஸ்லீமா கைப்பற்று, நான் நல்லவனோட போனா முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. இந்த துவாவை நம்ம கேட்கிறோம்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, தவஃபனா மஅல் அபுரார், இறைவா நல்லோர்களோடு எங்களை நீ கைப்பற்றுன்னு கேட்கறதுனால என்ன அர்த்தம்? நல்லோர்களோடு சேரணும்னு அர்த்தம். நல்ல மக்களோடு சேரணும், ஈமான்தாரிகளோடு சேரணும், இறையச்சவாதிகளோடு சேரணும், இறைவனை முழுமையாக சார்ந்திருக்கக்கூடியவர்களோடு சேர வேண்டும், அவர்களோடு இணங்கி வாழ வேண்டும், அவர்களோடு நல்லுறவை பேண வேண்டும், அவர்களைத்தான் நண்பர்களாக ஆக்க வேண்டும் என்ற அர்த்தம். அதுல அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் தான் நல்லவர்கள். அந்த நல்லவர்களோடு நாம இணைகிறோமா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. நம்மளுடைய நட்பு வட்டாரம் என்னன்னு பார்க்கணும். நம்மளுடைய பிள்ளைகளுடைய நட்பு வட்டாரம் என்னன்னு பாருங்க. இதெல்லாம் நம்ம சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம் இது. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நீ யாருன்னு சொல்றதா இருந்தா உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி உன்னைய நான் சொல்றேன். ஏன்னா யாரு ஃப்ரெண்டுன்றது தெரிஞ்சா தெரிஞ்சிடும், இவன் யாருன்றது தெரிஞ்சிடும். ஏன்னா எவனோடு நம்ம இணைகிறோமோ அதுதான் அந்த பழக்கம் தான் உருவாகும் பெருவாரியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய ஒரு உதாரணத்தை கொண்டு விளக்குகின்றார். நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா? நல்ல நண்பனுக்குரிய உதாரணம் கஸ்தூரியை விற்பவனை போல. ஒருத்தவன் நல்ல நண்பனை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறான்னு வைங்களேன், அவன் நல்லவனா இருந்தான்னா
கஸ்தூரியை விற்கிறவன் மாதிரி. கஸ்தூரி விற்கிற நல்ல நண்பன் என்ன செய்வான்? கஸ்தூரி விற்கிறவன்ட்ட போய் கஸ்தூரியே வாங்கிடலாம் ஒண்ணு, அது எவ்வளவு பெரிய ஒரு நன்மையா போயிடும். அப்படி இல்ல, கஸ்தூரி வாங்கலப்பா, அவனோட போய் உட்கார்ந்து பேசிடுவேன், அந்த நறுமணத்தையாவது நீ பெற்றுக்கொள்வாங்க. நறுமணமாவது கிடைச்சிடும்ல. கஸ்தூரி தான் அவங்க பயங்கரமான அத்தர் சென்று இருக்குங்க, மனம் கமலுதுங்க. அப்படி விற்கக்கூடியவன்கிட்ட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறோம்னு வைங்களேன், அவர் நம்மள்ட்ட ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் பேசுறாருன்னு வைங்களேன், ஒண்ணு அந்த கஸ்தூரியே நமக்கு கிடைச்சிடும், சரியா? அந்த நறுமணத்தை மொத்தமா நம்ம வாங்கிக்கிறோம். அப்படி இல்லையா, அந்த அந்த மனமாவது நமக்கு கிடைக்குமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதே நேரத்தில் கெட்ட நண்பருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கெட்ட நண்பனுக்குரிய உதாரணம் பொற்கொள்ளனை போல. பொற்கொள்ளன் என்ன செய்யறான்? அவன் அந்த நகையை சமைக்கிறதுக்காக அப்படியே ஊதுவான், துருத்தியை வச்சு ஊதுவான். அவனோட போய் உட்கார்ந்துன்னு வைங்களேன், என்ன ஆகும்? அப்படியே தீ பிடிச்சி எரியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பொற்கொள்ளனை போல. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை போய் நீங்க பிடிச்சிக்க அப்படின்னு வைங்க, அவன் என்ன செய்வான்? உன்னைய அப்படியே வச்சு கொளுத்தி விட்டுருவான். அப்படி இல்லையா, கொளுத்தலன்னா கூட அந்த புகை நாத்தம் இருக்குல்ல, அதை நீ கண்டிப்பா அனுபவிச்சே தீருவ என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பச்சை புள்ளைக்கும் புரிகிற மாதிரி நம்ம யாரோடு நட்பு வைக்க வேண்டும், யாரோடு நட்பு வைக்க கூடாது என்பதை விளக்கி இருக்கிறான். அப்ப நாம நம்ம எந்த இடத்துல சருகுறோம் அப்படி நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. நம்மளுடைய பிள்ளைகள் வழி தவறுவது, நம்மளுடைய பிள்ளைகள் தவறான பாதையை நோக்கி போவது, நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படாம அவருடைய வாழ்க்கையை நாசமாக்குவதற்குண்டான அடித்தளம் என்னன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கள். நீ யாரோட சேர முதல்ல ஆரம்பத்திலே லகான் போட்டு இங்க பாரு, அவனுடைய பழக்க வழக்கம் சரியில்லை, அவனோடு சேராது. பள்ளிவாசலோடு தொடர்பு ஏற்படுத்து, பள்ளிவாசல்ல போய் தொழுவு, பள்ளிவாசல்ல தொலை வரக்கூடியவர்களோடு நீ நட்பு வை, பள்ளிவாசலோடு தொடர்பு வைக்கக்கூடியவர்களுக்கு நீ உதவியாளனா இரு, நட்பணிகளை நீ செய்ய அப்படின்னு நீ வழக்கப்படுத்தினீங்கன்னு வைங்க, அப்படி நீங்க உருவாக்குனீங்கன்னு வைங்களேன், அவர்கள் அப்படி உருவாவாங்க. அவருடைய நட்பு வட்டனம் திருமறை குர்ஆனை ஓதுறது, மனனம் இடுறது, தொலை வைக்கிறது, நற்காரியங்களை செய்யறது, நல்லறங்களை புரிகிறது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றுவதுன்னு அவர்களுடைய பழக்க வழக்கம் அப்படியே வரும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், வண்டி எடுத்துட்டு சுத்துறது, சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கஞ்சா போடுறது, சினிமா தியேட்டருக்கு போறது, எல்லா பலா முசீபத்துகளும் உருவாக காரணம் என்ன? அவன் யாரோட சேர்றானோ அதுதான் அடிப்படையாகவே இருக்கின்றது. பாருங்க, சஹாபாக்கள் எப்படி உருவாக்கப்பட்டாங்க, சஹாபாக்களை எப்படி அவர்கள் உருவாக்கினார்கள், அந்த நபித்தோழர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்குனாங்க, எல்லாம் அந்த மாவுள்ளே இறையச்சவாதிகளோடைய சேர்ந்து இறை நம்பிக்கையாளர்களோடு ஒன்றாக இருப்பதனுடைய வெளிப்பாடு. சின்ன பசங்களா இருக்காங்க, இறைவனுடைய அந்த நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு. இறைவன் மேல வைத்த அந்த நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையாக அவருடைய உள்ளத்துல இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த வட்டார் அல்லாஹ்வுடைய தூதரோடு துணுகிறது, நோன்பு வைக்கிறது, அப்படியே அந்த பள்ளிவாசலோடு இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் திருமணம் மாறுறதுக்கு முன்னாடி இளைஞனா இருந்த வரைக்கும் பள்ளிவாசல்ல தான் தூங்குவேன்றாரு. ஆளு காணான்னா எங்கேயாவது தேடி போறதா இருந்தா பள்ளிவாசல் இருக்காரான்னு போய் பார்க்கணும். இங்க உள்ள பயல்களை எப்படி தேடுறான், இவன் எந்த சினிமா தேட்டர் இருப்பானோ, எங்க போய் வண்டி எடுத்துட்டு சுத்துறானோ, இவன் எங்க போய் தொலைஞ்சானோ தேடுறோமா? அப்ப எப்படி தயார்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியுதா? ஒண்ணும் இல்லைங்க. அபூ ஜஹல் நம்ம சொல்றோம்ல, அபூ ஜஹல் என்ற ஒரு அநியாயக்காரன் அயோக்கியன் இஸ்லாத்தை அழிப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னா துயரத்தை தந்தவன். அல்லாஹ்வுடைய தூதர் தொழும்போது அவர்களுடைய சஜிதாவுடைய நிலையில இருந்த பொழுது அவர்களுடைய அந்த சுஜூதுடைய நிலையில கழுத்துல கொண்டு போய் ஒட்டக அந்த கழிவு கூடலை போட்டவன், அவ்வளவு அநியாயக்காரனாக இருந்தானே இஸ்லாத்தினுடைய எதிரி. அந்த அபூ ஜஹலை கொன்றது யார்? வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. முஆத், முஅவ்வில் என்ற 2 சின்ன பசங்க, இவர்கள் தான் போட்டு தள்ளி இருக்கிறாங்க. 2 பேரும் அப்படி முறுக்கேறிய இளைஞர்களாக சிறுவர்களாக இருந்தார்களாம். பத்ர் போரில் நடந்த அந்த காட்சியை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் வர்ணிக்கிறாங்க. அப்படியே நான் நிக்கிறேன், 2 பக்கம் பார்த்தா அவர்களுடைய சகோதரருடைய பசங்களாம், அண்ணன் பையங்க 2 பேரு
முஆது முஅவ்விது ரெண்டு பேரும் பக்கத்துல நின்றுக்கிட்டு ஒரு முஆது கேட்கிறாரு, வாங்க என்ன இந்த எதிரி கூட்டத்துல அபூ ஜஹல் என்பவன் யார் அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்கிறாரு. உடனே அவர் நினைச்சானா, என்னடா இது எனக்கு வந்து சோதனை, இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்கு நடுவில் நான் வந்திருக்கேன், எனக்கு அதை வந்து அவர் வந்து ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. என்னடா அது ரெண்டு சின்ன பையன் நிக்கிறாங்க, நம்ம நடுவில் நிற்கிறோம் எதிரிகளை வெட்டி வீழ்த்துற விஷயத்துல அப்படின்னு நான் நினைச்சேன். என் சகோதரனுடைய பசங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்க, ஒரு பையன் கேட்கிறான் என்கிட்ட அபூ ஜஹல் என்பவன் யார், ஏன்டா அதை கேட்கிற, அவர் கேட்கிறாரு. அந்த பசங்க சொல்றாங்க, இல்ல அல்லாஹ்வுடைய தூதரை திட்டானாம்ல. சரிடா என்னடா செய்ய போற, எதுக்குடா கேட்கிற, இல்ல அவனை போட்டு தள்ள போறோம். அந்த பையன் சொல்றாங்க, போட்டு தள்ள போறியா, ஆமா நானும் அவனும் இந்த போர்க்களத்தில் எதிரெதிராக நாங்கள் சந்தித்து விடுவோமே, ஆனால் ஒண்ணு அவன் உசுரோட இருக்கணும், இல்லாட்டி நான் உசுரோட இருக்கணும். இப்படிப்பட்ட வார்த்தை பாத்தீங்க. ரெண்டு பேரும் பிரிவோம், எப்படி பிரிவோம் தெரியுமா, ஒண்ணு ஏன் உயிர் போயிருக்கணும், இல்லாட்டி அவன் உயிர் போவோம், அப்பதான் நாங்க பிரிவோம் அப்படின்னு அந்த நபர் சொன்னா ஒரு பாக்குற, என்னடா இது இப்படி சொல்றாங்க பசங்க. அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்தா முஅவ்வித், அவரும் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி சகோதரர்கள். அவங்க என்னப்பா, இல்ல இந்த மாதிரி வந்துகிட்டு அபூ ஜஹல் யார், அதே மாதிரியே எதுக்குப்பா என்னப்பா செய்வோம், அல்லாஹ்வுடைய தூதரை திட்டானாங்க, என்ன செய்ய போறேன், அவனை கொல்ல போறேன் அப்படின்னா, அப்பதான் அந்த எதிரணியில படைகளை சரி செய்து கொண்டிருந்தான் நாம் அபூ ஜஹல், அவன் தான் அபூ ஜஹல் என்று இவர் தான் ஐடென்டிபிகேஷன் பண்றார். இவன் தான் அபூ ஜஹல் அப்படின்னோனையும் பத்ர் போருடைய களத்துல அபூ ஜஹலை வெட்டி வீழ்த்தி இஸ்லாத்தினுடைய எதிரிக்கு சமாதி கட்டியது ரெண்டு சிறுவர்கள், ரெண்டு இளைஞர்கள். முஆத் தான் போய் கொல்றாங்க. கொண்டுட்டு பிரச்சனை என்ன தெரியுமா, நான் தான் கொண்டேன் ரெண்டு பேருக்கு மேல சண்டை, ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை வந்துருச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இது ஒரு பிரச்சனையா கொண்டு வரப்படுது. யாரும் சொல்லலாம், நான் தான் அபூ ஜஹலை போட்டு தள்ளினேன், அவரு முஅவ்வித் எடுத்து இல்ல யாரும் சொன்னா நான் தான் கொலை பண்ணேன். உடனே இங்க வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆய்வு பண்ணி தீர்ப்பு வழங்குறாங்க. இங்க வாங்க, ரெண்டு பேருடைய கத்தியையும் காட்டுங்க. ரெண்டு பேருடைய கத்தியையும் பார்த்துட்டு நான் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, ரெண்டு பேருடைய கத்தியிலையும் ரத்தக்கரை இருக்கு, இரண்டு பேரும் போட்டு தள்ளிங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு சொல்லிட்டு, எதிரியினுடைய அந்த பொருள் யாரு போட்டு தள்ளுறாங்களோ அந்த பொருளை வந்து யார் கொலை செய்யணும் அவருக்கு வந்து கனிமத்தாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் கொடுத்து விடுவார்கள். அப்ப ரெண்டு கத்தியும் பார்க்கறாங்க, ஒருவருடைய கத்தி மட்டும் உள்ள கொஞ்சம் ஆழமா இறங்கி இருக்கு, நீங்க கொஞ்சம் ரொம்ப சொல்லி இருக்க, அதனால உனக்கே அந்த பொருள்கள் உரியது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் தீர்ப்பளித்தாருன்னு ஹதீஸை பார்க்கணும். அப்பனா இவர்களுடைய இந்த தன்மை இப்படி உருவாறதுக்கு காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதரோட பழக்கம், நபித்தோழர்களோட பழக்கம், அந்த மாவுல் பள்ளிவாசலோடு பழக்கம், பள்ளிவாசலோடு தொடர்பு, இதெல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப இஸ்லாத்தினுடைய எதிரியை நம்ம தான் போடணும், நம்ம தான் வெட்டி தள்ளணும் என்று அவர்களுடைய உள்ளத்துல ஒரு ஈமானிய உறுதி பிறக்கின்றது என்றால் யாரோட சேர்றோமோ அதுதானங்க வரும். இங்க என்ன நிலைமை யோசனை பண்ணி பாருங்க. என்ன வந்து பலா முசீபத்துகளாக எல்லாம் தன்னுடைய தலைவன் தளபதி தான் என்னுடைய தலைவர், தலை அஜித் தான் என்னுடைய தலைவர் சொல்றாங்க. உயிர் மண்ணுக்கு உடல் வந்து நம்ம தளபதிக்கு அப்படின்றான், அஜித்துக்குன்றான். அவன் சொல்றான் அஜித், அவன் சொல்றான் ஏண்டா ஓன் பொழப்ப பாடுறா, நான் ஏன் பொழப்ப பாக்குறேன்டா, நீங்க ஏன்னா ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு உங்க பொழப்ப பார்க்காம ஏன் இப்படி வந்துகிட்டு நீங்க வீணா போறீங்கன்னு அவன் திட்டுறான். அப்படி திட்டினாலும் நீங்களுக்கு அறிவுற மாட்டேங்குது அப்படின்னா, அப்ப இதுக்கு காரணம் என்ன யோசனை பண்ணி பாருங்க. பழக்க வழக்கம் தானங்க, யாரோடு இணைகின்றார்களோ அதுதான் நாசமா போகுது. ஒண்ணும் இல்லை, இந்த தளபதி விஜய்ன்ற ஒரு கிறுக்கனை கொண்டு வந்து கஞ்சி குடிக்க விட்டாங்கல்ல, ஒரு பொம்பளை ஒரு முஸ்லீம் பொண்ணு பருதா போட்டுக்கிட்டு நம்ம பேட்டி கொடுக்குதுங்க, நான் வந்து தொழுகை நடந்துச்சு, தளபதி தொழுதாரு, நான் தளபதியைத்தான் பார்த்தேன், தொழுகல. இது ஒரு உனக்கு பெருமையா, உனக்கு இது வந்து உனக்கு பெருமை, படைச்ச ரப்பு உன்னை தூக்கி நரகத்துல வீசுவானே, அப்ப எல்லாம் சுத்தின்னு பார்ப்பாங்க, அல்லாஹ் காப்பாத்தணும், தௌபா செஞ்சு திருந்த வேண்டும். அப்ப என்ன மாதிரியான என்ன ஓட்டம் யோசனை பண்ணி பாருங்க. என்ன காரணம், என்ன பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய எந்த மாதிரியான தொடர்பை அதிகப்படுத்துகின்றாலும் அதுதான் வரும்.
அப்படி நாம நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில நல்லோர்களோடு இணங்கி வாழக்கூடியவர்களாக, நல்லோர்களோடு இணைந்து இருக்கக்கூடியவர்களாக நம்ம உருவாக்கணும்னா நம்ம பிள்ளைங்க தப்பிப்பார்கள். அப்படி இல்லை அப்படின்னு வைங்களேன், முடிஞ்சு போச்சுங்க, காப்பாற்ற முடியாது. ஏன்னா சுத்தி முத்தி தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு நடுவுல நான் நல்லபடியா நான் நிற்பேன், எப்படி நிற்க முடியும்? எரித்து விடுவார்களே, ஈமான் அழிந்து போய்விடுமே. இப்ப சிந்திக்க வேணுமா இல்லையா? அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதை அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய பாக்கியமா சொல்லி காட்டுகின்றான். சஹாபாக்கள் கேட்டாங்களாம், யார சொல்லலாம், இறை தூதர்கள் எல்லாம் உயர்ந்த நிலையில இருப்பாங்களே, உயர்ந்த இடத்துல இருப்பாங்களே, சொர்க்கத்துல ரொம்ப டாப் கிரேடில் இருப்பீங்களே, நாங்கெல்லாம் உங்களோட இணைய முடியுமா அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்கின்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சஹாபாக்களுடைய கேள்விக்கு ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பித்து பதிலாக சொன்னாங்க. 4வது அத்தியாயம் அன்-நிஸாவுடைய 69வது வசனத்தை எடுத்து பாருங்க. வமன் யுதஇல்லாஹ வ ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் ஹஸன உலாயிக ரஃபீகா. அற்புதமான வாசனம், அற்புதமான வசனம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நபிமார்களோடும் சித்தீகீன்களோடும் உண்மையாளர்களோடும் இன்னும் சுஹதாக்கள் உயிர் தியாகிகளோடும் இன்னும் சாலிஹீன்கள் சாலிகான நல்லோர்களோடும் நாம ஒன்றாக்கி விடுவோம். ஹஸ்ன உலாயிக ரஃபீகா, இதுதான் அழகான தோழமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த அழகிய தோழமைய நம்ம கை கொள்ளக்கூடியவர்களா நம்மளும் இருக்கணும். நம்மளுடைய பிள்ளைகளே அப்படி உருவாகும். பாருங்களேன், நல்லா இருப்பான், இப்படி கரெக்டா இருக்குன்னு நினைப்பாங்க. கெடுத்து நாசமாக்குறது யாரு? திடீர்னு ஒரு சைத்தான் உள்ள நுழையும். என்ன பாத்திமா, என்ன செய்யற அப்படின்னு ஆரம்பி உனக்கு அந்த சுமையா பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்குது. அதோட இவங்க அப்பதான் கரெக்டா இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. சைத்தான் கெடுத்துரும், உடனே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆளை கழுவி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப புறம் பேசுறது இருந்து, புறணி பேசுறது இருந்து, தவறான எண்ணங்கள் ஓட்டங்களை உருவாக்குறதுல இருந்து எல்லாம் சேர்மானம் சேர்றதான் காரணமா இருக்கு. தெரியுதா இல்லையா? அப்பனா நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதனாலதான் தீமையை நீங்கள் செய்யக்கூடியவர்களோட நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் அந்த மாதிரிட்டாங்களா, கெட்டவங்களோட சேர்ந்துடக்கூடாது, நல்லவர்களோடு சேரும். நல்லவர்களோடு எப்படி சேர வேண்டியது முக்கியமோ அந்த மாதிரி கெட்ட செய்கைகள் செய்யக்கூடியவனோட சேரவும் கூடாது. இப்படி மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றானா இல்லையா? வகத் நஸல அலைக்கும் ஃபில் கிதாபி அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபர் பிஹா வ யுஸ்தஹஸு பிஹா. எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படுகின்றதோ ஃபலா தகூதுமாஹும், அவர்களோட போய் நீ உட்காராத. நீ உட்கார்ந்தீங்கன்னா இன்னக்கும் இதம் சொல்லுவோம், நீ அவனும் ஒண்ணு அப்படின்றான் அல்லாஹ். அப்ப அந்த தப்ப செய்யக்கூடியவன் இருக்கான்ல, அந்த கெட்ட செயல்களை செய்யக்கூடியவனோட நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னு வைங்க, நீங்க அந்த செயலை செய்ய தேவையில்லை. சும்மா உட்கார்ந்தாலே அல்லாஹ் லிஸ்ட்ல ஏத்திடுவான். நாசமா போன லிஸ்ட்ல நம்மளும் ஒரு ஆளாக ஆகிவிடுவோம். அப்ப கெட்டவர்களோடு சேர்றது கூடாது, நல்லவர்களோட தான் சேரணும் என்பதற்கு இந்த ஆதாரமா இல்லையா? அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்த கடுமையான எச்சரிக்கையை பாருங்க. இந்த மாதிரி கெட்ட செயலை செஞ்சான்ல, அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை கேலி பண்ணான்ல, அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை மறுத்தான்ல, அந்த காஃபினோட நீ போய் நீ இறை நம்பிக்கை கொண்டவன் சொல்லி உட்கார்ந்தியா? அப்படி உட்கார்ந்தா நீ யாரு தெரியுமா? இன்னல்லாஹ ஜாமியுல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ. இப்படி எவன் என்னுடைய வேத வசனத்தை மறுத்து தீய காரியங்கள் ஈடுபடக்கூடியவர்களோடு போய் நானும் ஈமான்தாரி தான் சொல்லி கொண்டு உட்கார்ந்தானோ அந்த முனாஃபிக்குகளையும் இறைவசனங்களை மறுத்த காஃபிரையும் ரெண்டு பேரையும் நரகத்தில் ஒன்றாக்கி விடுவேன் என்று நல்லா சொல்லி காட்டுங்க. நரகத்தில் ரெண்டு பேரும் ஒன்னாகிறது சாவுவான். சாவும் முடியாது, வாழவும் முடியாது. லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா. அதுல நீ வாழவும் மாட்ட, சாகவும் மாட்ட எல்லாம் சொல்லி காட்டுகின்றானா? அப்படின்னா நம்ம என்ன நம்ம கவனத்துல கொள்ளணும்? இந்த மாதிரி கேடு செய்யக்கூடியவர்களோடு, கெட்ட செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களோட, தீமை செய்யக்கூடியவர்களோட நம்ம போய் உட்கார்ந்தோம்னா நாசமா போயிடுவோம் என்பதை நாம விளங்க வேண்டும்.
ஒரு அற்புதமான ஒரு செய்தியை ரசூல் சாஹிப் சொல்லி காட்டுறாங்க. நல்லோர்களோடு சேர வேண்டியவருடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தோட சொல்லி தர்றாங்க. அதோட இந்த செய்தியை நம்ம முடிப்போம். அதாவது எந்த ஒரு சபையில மக்கள் எல்லாம் கூடி அல்லாஹ்வுடைய அருளை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து இறை நினைவுல இருக்கின்றார்களோ அத்தகைய அந்த சபையை சுற்றி வானவர்கள் அப்படியே சூழ்ந்து விடுவார்கள். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம புதூர்ல நாம ஏகத்துவ மர்கஸ்ல உட்கார்ந்து இந்த உரையை நீங்க கேட்கறீங்க. இறை நினைவுக்காகத்தான் நம்ம வேற உலக ஆதாயம் எதுவும் கிடையாது. அப்ப இறைவன் நினைவு கூறுவதற்காக நம்ம உட்கார்ந்து இருக்கோமா, நம்மளை நோக்கி மாணவர்கள் சூழ்ந்து விடுவார்கள் சொல்றாங்க. சூழ்ந்து கொண்டு இறை நினைவுல இருக்கக்கூடிய இறைவனை தியானம் செய்யக்கூடிய அந்த மக்களுக்காக அப்படியே அருள பொழிவதற்காக தங்களுடைய ரெக்கைகளால் அப்படியே சூழ்ந்து அந்த கூட்டம் அப்படியே வானல உயரும். மாணவர்களுடைய கூட்டம். அப்ப அல்லாஹ் கேட்பானா, என்னுடைய அடியார்கள் என்னப்பா செய்யறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப மாணவர்கள் சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் உன்னுடைய புகழை போட்டுகின்றார்கள், உன்னை நினைவு கூறுகின்றார்கள், உன்னுடைய அந்த சூனத்தை நினைத்து அந்த சூனத்தை நீ தந்து விடுவாயா என்று சொல்லி ஏக்கத்துல அதற்காக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இறைவா. அல்லாஹ் கேட்பானா, சொர்க்கத்தை பார்த்துருக்காங்களா அவங்க அப்படின்னு நல்லா கேட்பாங்க. மாணவர்கள் சொல்லுவான், யார சொல்லலாம், யாரெல்லாம் சொர்க்கத்தை அவங்க பார்த்ததில்லை, இதை பார்க்காமையே என் மேல உள்ள ஆசையில ஆவல்ல அவர்கள் சொர்க்கத்தை கேட்கின்றார்கள் என்றால் அப்ப பார்த்தா எவ்வளவு உறுதியா இருப்பாங்க. அப்ப இந்த உறுதிப்பாட்டிற்காக அவர்களுடைய பாவத்தை மன்னிச்சு அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை தந்துட்டேன். அடுத்து வேற என்ன செய்யறாங்க, இறைவா நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள் இடத்துல. அல்லாஹ் கேட்பானா, நரகத்தை அவர்கள் பார்த்திருக்கின்றார்களா? இறைவா அவர்கள் நரகத்தை பார்த்ததில்லை, நரகத்தை பார்க்காமலே அந்த நரகத்திற்கு இப்படி பயப்படுகின்றார்கள் என்றால் அப்ப நரகத்தை பார்த்தா அப்ப அதன் காரணமாக அந்த என் மேல வச்ச அச்சத்தின் காரணமாக நரகத்திலிருந்து அவர்களுக்கு நான் விடுதலை அடைந்து விட்டேன் என்று அவர்களிடத்துல நற்செய்தியை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி அவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்பதை அவர்களுக்கு நற்செய்தியாக சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். இது எல்லாம் நம்ம எல்லாம் நல்ல நல்ல விஷயத்துக்காக ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். இதற்காக ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இதுல உள்ள ஹைலைட் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, உட்கார்ந்து இறைவனை போந்துகிட்டு இருக்கோம்ல, இறைவனத்துல அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அது இறைவன் நினைவு கூறுவதற்காக மறுமைக்காகவே இணைந்திருக்கிறோம்ல, இப்படி ஒரு கூட்டத்தோட அந்த வழியா வேற ஒரு வேலையா போன ஒரு ஆளு, சரிப்பா ஏதோ இறைவன் நினைக்கிறாங்கப்பா நம்மளும் சேர்ந்து உட்கார்ந்துட்டாங்க. அவருடைய நோக்கம் அப்படி இல்லை, அந்த வழியா போயிருக்காரு, நல்ல கூட்டமா இருக்கு, சரி இதோட நம்ம உட்கார்ந்துருவோம்னு உட்கார்ந்துட்டாராம். மலக்குமார்கள் கேட்பாங்களாம், யா அல்லாஹ் இவர்கள் எல்லாம் இந்த பர்பஸுக்காகவே கூடியிருக்கிறாங்க, இதுக்காகவே பிரார்த்தனை செய்யறாங்க, இதுக்காகவே இணைஞ்சிருக்கிறாங்க, இதுக்காக இத்தகைய ஒரு உயர்ந்த எண்ணத்துல உட்கார்ந்து இருக்கின்றார்கள், இவர்களுடைய பாவங்களை மன்னிச்சு நீ சொன்ன லிஸ்ட இவர்களை ஏற்றிடுறோம். இன்னொரு ஆளு இந்த வழியா போயிட்டு இருந்த ஆளு இந்த கூட்டத்தை பார்த்து உட்கார்ந்துட்டாரு, இவருக்குமா அப்படின்னு மாணவர்கள் கேட்பார்களாம். அல்லாஹ் சொல்வானாம், நல்லோர்களோடு இணைந்து விட்டார்களே அவர்களுடைய அப்படி யார் சேர்ந்தா அவருக்கு என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்கன்னா, அப்ப நல்லோர்களோடு இணைவது எவ்வளவு முக்கியத்துவம் தெரியுதா? அதுதான் அல்லாஹ் நம்மளுக்கு கேட்க சொன்னான். இறைவா நல்லோர்களோடு எங்களை கைப்பற்று, இறைவா நல்லோர்களோடு எங்களை சேர்த்து விடு, ரப்பி ஹப்லி ஹுக்மா அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் கேட்டார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டார்களே, ஃபிர் ரஃபீக்கில் அலா, இறைவா உயர்ந்த தோழர்களோடு என்னை நீ சேர்த்துரு. இந்த பிரார்த்தனையை நம்ம அனுதினமும் கேட்போம், கேட்டுக்கொண்டே இருப்போம். அப்படி நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தோமே ஆனால் நல்லோர்களோடு கைப்பற்றப்பட்டு அந்த நல்லோர்களோடு மறுமையில சொர்க்கத்துல ஒன்றாக இருக்கக்கூடிய பெரும் ஒரு மகத்தான பாக்கியத்தை பெற்ற நன்மக்களாக மாறலாம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிலவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.